ஒரு பெரிய வீட்டிலே பொண்ணும் வெளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவளில் சில கணத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள் ஆகையால் ஒருவன் இவளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் யமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். என் செய்தியின் தலைப்பு கனத்துக்குரிய பாத்திரம். ஜோமன் கிருபைநந்த நல்ல தகப்பனே, வார்த்தைக்கு முன்பாக வருகிறேன். சிலுவின் மறைவுக்குள் என வைத்துக் கொள்ளும். சொல்லப்படும் வார்த்தைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ உதவிச்சு ஏற்றின் மூலம் பிதாவே. ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது விசுவாச வாழ்க்கை அல்லது தேவ பக்திக்குரிய வாழ்க்கை என்பதை வேதாகமம் ஓட்டத்திற்கு ஒப்பனையாக அது சொல்லுகிறது. அதே சமயம் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு பாத்திரத்துக்கு ஒப்பனையாகவும் அது காண்பிக்கின்றது. வாழ்க்கையை குறித்து சொல்லும்போது கனத்துக்குரிய பாத்திரம் என்றால் கனத்துக்குரிய மனுஷன், கனத்துக்குரிய ஒரு மனுஷி, கனத்துக்குரிய ஒரு வாழ்க்கை, கனம் பொருந்திய ஸ்திரீகள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படியானா ஒரு கனம் பொருந்திய ஒரு வாழ்க்கை தேவன் நமக்கு கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். கனவீனமான பாத்திரத்தை தேவன் கனமுள்ள பாத்திரமாக மாற்றினார். எங்கேன்னு நான் பார்த்தா யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 6, 7, 8 வசனங்கள் வாசித்து பார்ப்போமானால் நம் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி. இருங்க வாசிக்கிறோம், சொல்றேங்க. யோவான் 2, 6, 7, 8 பக்கம் 126 வாசியுங்கள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீ இப்பொழுதும் உண்டு பந்தி விசாரிப்பு கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். காணா ஒரு கல்யாண வீட்டு செய்திய கல்யாண வீட்டுல சொல்றதுக்கு பதிலா இங்க வந்து எதுக்கு யார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டார். இதுல கனவீனமாய் இருந்த பாத்திரத்தை தேவன் கனமுள்ள பாத்திரமாக மாற்றினார். இந்த இடத்துல 3 பாத்திரங்களை வேதாகமம் சுட்டி காண்பிக்கிறார். இந்த 3 பாத்திரங்களும் வீட்டினுடைய சாப்பாடு மேஜையில் வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் அல்ல, அல்லது வெள்ளி பாத்திரம் அல்ல, அல்லது நம்முடைய பாஷையில சொன்னால் எவர் சில்வர் பாத்திரம் கூட இது கிடையாது. புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் அற்பமாக வீட்டுக்கு வெளியே வைக்கப்பட்டிருந்த பாத்திரங்கள். கல்யாண வீட்டில் அவர்கள் வரும்போது யூத முறைப்படி அல்லது யூதருடைய பொதுவான முறைப்படி அவர் வீட்டுக்குள் வரும்போது அங்கே காலை கழுவி ஆண்டவர் இயேசு லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் அதில் அந்த பரிசேயனுக்கு சுட்டி காண்பிப்பார். அவர் சுட்டி காண்பிக்கும் போது, நான் உன் வீட்டுக்கு வந்து 7:44 பக்கம் 90 ஸ்திரீடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. எப்படி சொல்றார் பாத்தீங்களா? அந்த யூதருடைய முறைப்படி என்னவென்றால்
வீட்டுக்குள் பிரவேசத்துக்கு முன்பாக அவர் கால்களை கழுவதற்கு தண்ணீர் கொடுப்பார்கள். அது ஒரு முறைமை. ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார், நீ எனக்கு தண்ணீர் தரவில்லை. அதனால்தான் கல்யாண வீட்டிற்கு போகிறவர்கள் நம்மாக்கள் ஷூ போட்டுட்டு போயிடுவாங்க. என்ன தப்புன்னு நான் சொல்லல. கல்யாண வீட்டுக்குள்ள ஷூ போட்டு போனா தப்பா? தவறு கிடையாது. ஆலயத்துக்குள்ள ஷூ போட்டுட்டு வரலாம். நம்ம ஊர் அவ்வளவு சுத்தமான ஊரா? எவ்வளவு அசுத்தம் இருக்கும். தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது எப்படி வர வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்கணும். ஒருவேளை சபை தீர்மானிக்கலாம். தேவ சமூகத்தை ஒரு பொழுதும் அலட்சியம் பண்ணக்கூடாது. ஷூ போட்டுக்கிட்டு தென்னிந்திய திருச்சபைக்குள்ள போய் உட்கார்ந்துருந்தேன். அந்த குருவானவர் சொல்றார், ஷூவை கலத்திட்டு வாங்க. நம்ம PhD படிச்சாள், தேவ சத்தம் கேட்கிறாள். கர்த்தர் முகமா பேசுறத கேட்கிற அனுபவம் உள்ள ஆள். அவர் சொன்னா கேட்போமா? கேட்கல. ஒன்னும் செய்யல. ஆண்டவர் விட்டுட்டாரு. 3 மாதத்துல ஒரு ஆக்சிடென்ட். எந்த ஷூவா கலட்ட மாட்டேன்னு சொன்னா அந்த ஷூ 6 மாசம் போட முடியாதபடிக்கு 21 தையலோட காலில் வெட்டு. பைக் ஆக்சிடென்ட். கேட்ட ஆண்டவர் அவர் என்ன சொன்னார் அன்றைக்கு ஞாபகப்படுத்துற, ஷூவை கலத்த நீ கலத்தல. ஏன் சமூகம் அந்த இடத்துல இஸ் தி அத்தாரிட்டி. அந்த குருவானவர் தான் நான் நியமித்து வைத்திருக்கிறார். அந்த ஏழ்கையில் அவர் தான் அதிகாரம் உடையவர். அவர் சொன்னது நீ செய்யணும். செய்யல. என் சமூகத்தை நீ சரியா நீ கனம் பண்ணல. எவ்வளவுதான் கர்த்தர் ஜோப்பனமும் தரிசனமும் நேரா பேசினாலும் தேவ சமூகத்தை சரியா நாம் கனமவில்லை என்றால் தேவன் அதுக்கு கணக்கு கேட்பார். நான் பட்டிருக்கேன். என் வீட்டை மாட்ட கேட்டு பாருங்க, என் பையன்கிட்ட கேட்டு பாருங்க. ஐயா, தேவ சமூகம் என்பது சாதாரணமாக கிடையாது. தேவ சமூகத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. தேவ சமூகத்தை உருவாக்க முடியாது. கேஷியோ வச்சு நல்ல பாடல்களை வைத்து உங்களை கைத்தட்ட வச்சு உற்சாகம் பண்ணி ஆவில நிரப்ப வச்சு ஒன்னும் முடியலையா? அந்நிய பாஷை பேசுன்னு ஏதாவது தக்கர பக்கம் பேச வச்சு தேவ சமூகம் தானாக நம்மை தேடி வர வேண்டும். அதுக்குதான் இந்த பாடுபடுகிறோம். வர்ற ஜனங்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய சமூகத்தை ஏதாவது ஒரு இடத்திலே அவர்கள் அனுபவிக்க வேண்டும். பாடலா, செய்தியா, சங்கீதமா, ஆராதனையா, ஆண்டவரை ஏதாவது ஒரு பகுதியில் அவருடைய ஆத்மா உம்மை பார்க்க வேண்டும். நீர் ஒரு ஆத்மாவை தொடணும். எதுக்காகத்தான் சபை கூடி வருகிறோம். இல்லைன்னா வீட்டுல உட்கார்ந்து ஆன்லைன்ல பார்க்கலாம்ல சார். ஆன்லைன்ல பார்க்கலாம். பார்க்கும்போதே கடலை மிட்டாய் சாப்பிடலாம். தேவனை எந்திரிச்சு போய் தண்ணி குடிக்கலாம். இல்லைன்னா பாதி நேரம் ஓடிக்கிட்டு இருந்து பாத்ரூம் போகலாம். எல்லாம் அவபக்தி. தேவ பக்தி உள்ளது அல்ல. தேவ பக்தி என்று சொன்னால் தெய்வீகத்திற்கு முதலிடம் கொடுக்கக்கூடியதாக இருக்கான். தெய்வீகத்துக்கு அடுத்த காரியங்களில் எந்தவித ஒரு குற்றமும் இல்லாதபடிக்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். அவரை கனப்படுத்த பழகிக் கொள்வோமானால் அவர் நம்மை கனத்துக்குரிய பாத்திரமாக எப்பொழுதும் வைத்திருப்பார். நான் பிதாவானால் என் கனம் எங்கே கேட்கிறார்ல? நான் பிதாவானால் என் கனம் எங்கேயா? அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறீங்க, ஆனா உங்க கிரியை பூரா என்னுடைய நாமத்திற்கு பரிசுத்த குலைச்சலை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகள் உன் வாயிலிருந்து வருகிறது. சங்கீதக்காரனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால்
வார்த்தை சங்கீத பகுதி கடைசி 2 வசனம் ஞாபகம் இருக்கா? இருக்காதுல்ல? தேவரீர் என்னை சோதித்து அறிந்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில நடத்தும். எவ்வளவு தைரியமா அவன் பேசுகிறான் பாருங்க. கர்த்தர் எனக்காக அவனை செய்து முடிப்பார், அதுவும் அவனுக்கு சொல்ல தெரியும். என் இதயத்தில் சோதித்து பாரும், காலத்தில் என் சோதித்து பார்த்தோ நீர் ஒன்றும் நீர் காணவில்லை என்று சொல்லுகிறார். அந்த இடத்தின் தேவ பக்திக்குள்ள கடந்து வரத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தாவீதை போல ஆடுங்க, நான் வேண்டாம் சொல்லல. தாவீதை போல் பாடுங்கள், நான் வேண்டாம் குற்றம் சொல்லல, யாரையும் குற்றம் சொல்லல. ஆனால் தாவீதை போல வாழ பழகுங்கள் என்றுதான். தாவீதை போல கர்த்தர் மேல் இயேசுவின் மேல் பக்தியை வைத்து வாழ பழகுங்கள். என் பக்தி வைராக்கி என்னை பட்சிக்கிறது, ஏனென்றால் அவர்கள் உம்முடைய வசனத்தை கைக்கொள்ளவில்லை. வசனத்தை கைக்கொள்ள அவர்கள் மறுக்கிறதுனாலே வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மனுஷனுக்குள்ள பக்தி வைராக்கியம் வரத்தான் செய்யும். தீர்க்க தரிசனம் இல்லைன்னு சொல்லல, வெளிப்பாடு இல்லைன்னு சொல்லல. கர்த்தருடைய கிருபையினால ஷீபாவுக்கு நல்ல ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. வீட்டுக்கு வந்த பிறகு வேண்டாம் போய் உங்க வீட்டுல பாருங்க. நேற்று தானே நான் போய் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப நன்றி ஐயா. நன்றி இல்லாம சொல்லிங்க, இனிமேதான் ஏகப்பட்ட பொறுப்பு இருக்கு. ஷீபாவுக்கு ஜெபித்தேன், பிறகு ஷீபா ஹஸ்பண்டுக்கு ஜெபித்தோம், ஷீபா மாமனார் மாமியார், ஷீபா பிள்ளைக்கும் சேர்த்து ஜெபித்தோம். அப்படிதானே? அந்த பிள்ளை வளர்ந்தோன்னா எல்கேஜில சேர்க்கணும், சீட் கிடைக்க ஜெபம் பண்ணணும். என் ஒருத்தர் சொன்னாரு, அதுதான் சொல்றேன். இன்னொருத்தர் அடுத்தாப்புல பிள்ளை வளர்ந்து வந்தோன்னா நல்ல மார்க் 10th எடுக்கணும், ஜெபம் பண்ணி +2 எடுங்க. பிறகு ஹையர் ஸ்டடிக்கு ஜபத்துக்கு எல்லையே கிடையாது. ஊழியக்காரன் ஜபித்துக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு குடும்பம் எடுத்து அந்த குடும்பத்துக்கு அவன் ஜபித்துக் கொண்டே தான் இருக்கணும். அவனுக்கு வேலை கிடைக்கணும், வேலை கிடைச்ச அவனுக்கு கல்யாணம் முடியணும், கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் அவனுக்கு பிள்ளை பிறக்கணும், அது வரைக்கும் நானே இருக்கணும். இல்ல, உண்மையிலே தான். ஏன் என்று சொன்னால் குடும்பம் என்பது அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தேவன் அமைத்து தந்திருக்கிறார். ஆனால் ஆண்டுடைய சமூகத்தை கனம் பண்ணும் போது அதுல எந்த குறைச்சலும் வரக்கூடாது. அடிக்கடி சொல்லுவாங்க, 8:30 மணிக்கு எங்க ஆரம்பிக்கமா 11 மணி வரைக்கும் அவர் நேரம். அந்த சர்க்கியூட்ல தான் நம்ம போயிட்டே இருக்கணும். ட்ராக் விட்டு மாறவே முடியாது. அவர் என்ன சொல்றாரா செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்க. அது நம்ம நேரம் கிடையாது, அது அவருடைய நேரம். ஆகவே ஆண்டவர் அந்த நேரத்தை கனப்படுத்தி வைப்பார். கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க, இயேசுநாதர் வந்து உட்கார்ந்து இருக்கிறார், 12 சீஷர்களும் இருக்காங்க, இன்க்ளூடிங் யூதாசன் நினைக்க அவரும் சேர்ந்து இருக்கிறார். அங்கே இருக்கும் போது திடீர்னு ஒரு தேவை வருது. அவர் ஓரத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கார். அவர் யாருன்னு தெரியாது. அப்ப அவங்களுக்கு ஆண்டவர் அமைதியில உட்கார்ந்து இருப்பார். அவர் அமைதியில உட்கார்ந்து இருக்கிறதுனால அவர் ஒண்ணுமே செய்ய மாட்டான்னு அர்த்தம் இல்லை. தேவை வரும்போது இறங்கி வேலை செய்வார். அங்கே அவருக்கு போய் சொல்றாங்க, ஆண்டவர் அவர் ஸ்திரீ யாரு, அந்த அம்மா மரியாள், கணத்துக்குரிய ஒரு பாத்திரம், அவங்களுக்கு திராட்சரசம் ஸ்திரீயே என் வேலை இன்னும் வரல. காரணம் என்னன்னா இதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு, தண்ணி வத்தணும். உன் சுயம் முற்றிலும் உங்கள் சுயம் ஒட்டையணும், கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிறது. நான் அல்லங்கிற இடத்துக்கு வருகிற வரைக்கும் அவர் அமைதலா இருப்பார். நான் அல்ல கிறிஸ்துவே, நான் அல்ல தேவ சித்தமே,
நான் அல்ல தேவ திட்டமே, நான் அல்ல தேவனுடைய நோக்கமே. இந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் அவர் அமைதலா தான் உட்கார்ந்து இருப்பார் சார். அங்க எல்லாம் அவருக்கு தெரியும். இப்போ அவருக்கு 3 பாத்திரங்கள் தேவை. 3 vessels. முதல்ல குடம் தேவை, 2வது கச்சாடி தேவை, 3வது அதை கொண்டு கொள்ள ஒரு சின்ன ஒரு கப்பு தான் சொல்லுவோம் நம்ம, தீவட்டம், அது எனக்கு தேவை, டம்ளர் தேவை. இத முதல்ல ஆண்டவர் சொல்றார், நீ தண்ணீரை எடுத்து நிரப்பு. அங்கே கேட்பாரற்று கடந்த குடம், அந்த குடத்தை முதல்ல நிரப்புறாங்க. அதுக்கு ஒரு பழமொழி உண்டு, சொல்லுங்க பார்ப்போம். எது தழும்பாது? நிறை குடம் தழும்பாது. முதல்ல நம்ம வாழ்க்கை நிறை குடம் போல இருக்கு. போதும் என்கிற மனதோடு கூடிய பக்தி விருத்தியே மிகுந்த ஆதாயம். இந்த போதும் என்கிற மனது உங்களுக்குள்ள இருந்தாலே ஐயா, ஒரு பெரிய சமாதானம் உங்க இருதயத்துல. போதும் என்கிற மனது உங்களுக்குள் இருக்குமானால் அதுக்காக உழைக்க கூடாது என்று வேதம் சொல்லல. எபேசியர்ல ஒரு வசனம் இருக்கு, நேற்று தேடி பார்த்தோம் நானும் சௌர் ஜார்ஜும். அப்போ எனக்கு கிடைக்கல, வீட்டுல போய் தேடி பார்த்தேன். அதுல விசுவாசி எப்படி இருந்திருக்கான் தெரியுமா? திருடனாக இருந்திருக்கிறான். நையா இப்படிலாம் பேசுறீங்க, விசுவாசி திருடுவானா? ஊழியக்காரனும் திருடுறாங்க, விசுவாசியும் திருடுறாங்க. எபேசியர் 4:28, பக்கம் 867, திருடுகிறவன் என்னை திருடாமல் குறைச்சவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாய் இருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட. யாரை பத்தி சொல்லியிருக்கு சார்? எபேசிய விசுவாசி. அவனை சொல்லியிருக்கு, திருடுகிறவன் திருடாம. நாங்க என்ன மற்ற பொருளை திருடவா தேரோம்? அதெல்லாம் இல்லை. ஆபீஸ்ல இருக்கிற என்ன கொஞ்சம் குண்டூசி கொண்டாந்து வீட்டுல வச்சோம், அவ்வளவுதான் சார். அதுவும் திருட்டுதான். ஒரு பக்தன் சொல்லும்போது இப்படி சொல்லி ஊழியக்காரர், ஒரு குண்டூசி கூட உன் வீட்டு ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரக்கூடாது. அந்த அளவுக்கு நீ உன்னுடைய வேலையை நீ கவனம். அந்த பொருள் அங்கதான் வேணா கடையில வாங்கிக்கணும் சொல்லு. போதும் என்கிற மனது எல்லா நிலைமையிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டு. ஐயோ, இன்னைக்கு மறுபடியும் இவர் தான் பேசுறாரா? வெளியே இருந்து ஆளை யாரையும் கூப்பிடலையா? கூப்பிட மாட்டேன். ஏன் கூப்பிட மாட்டேன்? கூப்பிட்டு இங்க விட்டா கருதுல மனைவி கிட்ட என்ன செய்யாத, ஜோம் பண்ணாதுன்னு எவனை சொல்லிட்டான் இங்க. அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை. ஊழியக்காரனுக்கே சொல்லிட்டு என்கிட்ட கொடுங்க, எடுத்துக்கொண்டான். நம்ம பிரசாத் மாதிரி, ஜெயக்குமார் மாதிரி தேவனுக்கு எந்த பக்தியாக இருக்கக்கூடிய ஆட்கள் எனக்கு கிடைத்தாங்க. பெரிய வரம் கிடைத்தது, வல்லமை, தீர்க்கதரிசனம். நான் பல்லவத்துக்கு போனேன், பரோட்டா சாப்பிட்டு என் பரமபிதாவன்னு சொல்ற கதை வேண்டாம். அந்த ஆள் எனக்கு வேண்டாம். உங்களுக்கு எது தேவை? உங்களுக்கு கர்த்தரை அறிகிற அறிவு தேவை, உங்களுக்கு தேவ பக்தி தேவை, உங்களுக்கு தேவ அன்பு தேவை, உங்களுக்கு நல்ல உபதேசம் தேவை. போதும் என்கிற மனது உங்களுக்கு. அக்கா வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்ல, வேலை நல்லா செய்யும். எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று எப்படி செய்யுங்க. முடிக்க மாட்டீங்களா? ஜெமிஸ்டரு
மனப்பூர்வமாக செய்யுங்கள் என்று கொலோசையர் வருது. எபேசியர்ல வரும்போது எப்படி வருது? 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் 5-6, வேலைக்காரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரதுமணி உங்கள் எஜமான் இருக்கிறதுக்கும் பயத்தோடு நடுக்கத்தோடு கபட்ட மனதோடு கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புவதாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி. இங்க கிறிஸ்துவின் ஊழியக்காரன் போட்டிருக்காது. யாரு பாசிபிள்மா இல்ல இருக்கால பிரசாத், இந்த இருக்கால ஆறும் நாங்க உட்கார்ந்துருக்கேன், வேலை தெரியுங்க. உங்களை எப்படி சொல்லுதுன்னா வசனம், கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் நீங்கள். ஐயா வேலைக்காரரை பத்தி சொல்ல இருக்கு, அடிமைகளை பத்தி சொல்ல இருக்கு. நீங்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக நீங்கள் இருக்கிற வேலைத்தலத்தில் உத்தமத்தோடும் நேர்மையோடும் உங்க டிபார்ட்மெண்ட் சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு யாருக்கு வேணாலும் உதவி செய்யலாம். சட்ட திட்டத்துக்கு அப்பாற்பா கூட பிறந்தவனா இருந்தாலும் சரி, பத்த தகப்பனா இருந்தாலும் செய்யல. அந்த கண்டிஷன்ல தான் நான் 38 வருஷம் 37 வருஷம் பிஎஸ்எல்ல வரும். சட்டம் அனுமதித்தால் யாரா இருந்தாலும் உதவி செய்வோம். அது எனக்கா இருந்தாலும் செய்ய, சட்டம் அனுமதிக்கலன்னா எவரா இருந்தாலும் செய்யணும். கோடி ரூபாய் கொடுத்தாரு செய்யணும். ஆபீசர் கூப்பிட்டு கேட்காரு, இதை செய்யறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா சொல்லு பார்ப்போம். உங்களுக்கு விரும்பினா நீங்க போடலாம், விரும்பலன்னா போட வேண்டாம். வெரி குட். ஆண்டவருக்கென்றுதான் நீங்க உங்க வேலை தளத்தில் வேலை செய்யணுமே தவிர எந்த ஒரு அதிகாரிக்காகவும் வேலை செய்யக்கூடாது. ஊழியம் செய்யலாம். அப்படிதான் பிரசாத்தா இருந்தாலும் சரி, ஜாஜா இருந்தாலும் விழுப்புரா இருந்தாலும் சரி, நானா கர்த்தருக்காக தான் செய்யணும். இவர் சொல்லிட்டாரா, வேற வழி இல்லையே, நம்ம என்ன செய்யட்டும் போட்டாயிரம் சொல்லுவாரோ. மோசமான ஆளா வேற ஆச்சு, படக்குன்னு எதையாவது பேசுவோம். இப்பெல்லாம் பேசுறது இல்லை. ஐயா எங்க வீட்டமா அதிக கண்டிஷன் போட்டதுனால ரொம்ப பேசுறேன். நம்மளை திருத்தர உபாத்தியரா உபாத்தியர் நம்ம மனைவிதான். கையில டீச்சர் பார்த்தீங்களா, தரம் எப்போ சுடி சுடின்னு போட்டு விட்டான். நீர் கரெக்டா அது நல்லது. நம்மளை திருத்த ஆள் பக்கத்துல இருக்கணும். அதுவும் துணைவியா இருந்தா ரொம்ப சந்தோஷம் தான். நான் நம்ம கேரக்டர் பூரா அவங்களுக்கு தானே தெரியும். ஏன் இதை சொன்ன உங்களுக்கு தான் சொல்லுறேன். நான் எனக்கு சொல்ல நினைக்காதீங்க. நான் எடுத்துட்டு வந்தது ஒண்ணு, நான் பேசுறது நான் உங்கள் வேலையை நீங்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக இருந்து நீங்கள் வேலை செய்ய, இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இதான் ஒரு நிறைகுடம். செய்துவிட்டு என்ன செய்யக்கூடாது, அதை பத்தி பெருமை பேசக்கூடாது. செய்தாச்சு, கொடுத்துருக்காரு, கர்த்தருக்காக செய்யறேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது ஒரு பாத்திரம், இதுவும் கர்த்தருக்கு தேவை. இது ஒரு கனவீனமான பாத்திரம். எங்க கிடந்தது? வீட்டுக்கு வெளியே கிடந்தது. ஆனால் தேவன் அதை கனத்துக்குரிய பாத்திரமா மாற்றி, அந்த நேரத்தில் பொற்பாத்திரமா தூக்கிட்டு வர முடியும்? முடியாது. வெளியே கிடந்த கனவீனமாய் இருக்கிற உங்களை நீங்கள் கிறிஸ்துவுக்கென்று நிறைவுள்ளவர்களாக வாழ நீங்கள் முயற்சி செய்வீர்களானால், தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ண நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது தேவன் உங்களை கனப்படுத்தாமல் இருக்கவே முடிய கரத்தில் எடுத்து உபயோகப்படுத்துவார். இந்த பாத்திரம் தான் போய் தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கியா, இந்த பாத்திரம் ஊழியம் செய்யும். இந்த பாத்திரம் தான் அந்த என்னது கச்சாடியை நிரப்ப முடியும்.
கச்சாடியை தூக்கிட்டு போய் கணக்குல போட்டு தூக்க முடியும். ஒரு பெரிய ஊழியக்காரர் ஊழியம் செய்கிறார் என்றால், ஒரு கன்வென்ஷன் நடக்கிறது என்றால், கீழே அடிமட்டத்தில் வேலை செய்கிற எத்தனையோ விசுவாசிகள், நோட்டீஸ் ஓட்டுறவங்க, நோட்டீஸ் கொடுக்கிறவங்க, மைக் செட் செட் பண்றவங்க, மைக் செட் மியூசிக் போடுறவங்க எல்லாரும் அந்த ஊழியத்தில் ஒரு பங்கை அனுபவித்துக் கொள்வார்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை, போன ஞாயிற்றுக்கிழமை காஸ்பல் ஒர்க்குக்காக ஜார்ஜ் தான் நியமித்து வைத்திருக்கிறார். அவர் நல்ல சுவிசேஷகர், சுவிசேஷ வேலை செய்தார். சுசலாம் அட சொன்ன நீங்க வயதான ஆள் தான், சுகர் பேஷண்ட், டபுள் டமாக்கா வாரகையா சொன்ன வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து வந்து 2 மணி நேரம் டிராக்ஸ் கொடுத்திருக்காங்க. 2 மணி நேரம். அந்த விதை என்றைக்காது விளையும், நாம் அறுப்போம். விதைப்போம் அறுப்போம் மட்டும்தான் நம்ம வேலை. விளை செய்யறது கர்த்தருடைய வேலை. தன்னால் இயன்றதை செய்தாலே. உங்களால் முடிஞ்சத ஊழியத்தை செய்யுங்க, போதும். எல்லாரும் செய்து கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இயேசு ஜீவிக்கிறார், இயேசு என்னை குணமாக்கினார், இயேசு என்னை விடுவித்தார், இயேசு என்னை ரட்சித்தார், நான் பாவியாயிருந்தேன், இப்பொழுது நீதிமானாக இருக்கேன்னு சொல்றதுக்கு எந்த கல்லூரியில போய் தியாலஜிக்கல் காலேஜில் படிக்கணும், இல்ல இந்த பைபிளை 100 தடவை வாசிக்கணுமா? இல்ல. ஏன் இயேசுவை பின்பற்றுகிறாய்? அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம். அந்த பாத்திரம் போயிட்டு 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 வேலை செய்துகிட்டே இருக்கிற பாத்திரம். ஒரு சபையில ஊழியம் செய்வர்கள் இருப்பாரு. என் காலை பத்தி ரொம்ப கூட யார்கிட்டையும் எளிதா சுவிசேஷம் சொல்லுங்க. நீங்களும் நானும் செய்ய முடியாது. பிரசங்கம் பண்ண சொல்லுங்க, 3 மணி நேரம் வந்தாலும் நான் செய்வேன். நீங்க இருந்தா அந்த ஒரு மார்க் போட்டு. ஆனா எடுத்தோன்னு ஒரு ஆள்கிட்ட டக்குன்னு இயேசு உங்களை ரட்சிக்கிறாங்கிறதுக்கு சொன்னா அது ஒரு கிருபை தான். அந்த தாகம் டைம் கிடைக்கும் போது சொல்லுவாரு. சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ண வாங்கையான்னு கூப்பிடுவாரு. அவர் எவ்வளவு வேலை தெரியுமா? அவங்களை காலைல எத்தனை மணிக்கு எத்தனை தல்சியை கூப்பிட்டு தனியா கேட்க சொல்லுவாங்க. எனக்கு தெரியும், எனக்கு ஓரளவு தான் தெரியும். எதற்கு சொல்றவங்களோ இயன்றதை செய்யுங்க. டிராக்ஸ் பேச முடியலையா? டிராக்ஸ் கொடுங்க. 2வது வாரம், அடுத்த மாதம் 3வது வாரம் இருக்கு. 4 மணி 4:30 5:30 1 மணி நேரத்தில் விட்டுருக்கோம். மிஞ்சி போனா 2 மணி நேரம் ஆண்டவருக்கும் ஒருக்குங்க. பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக, அல்லது அது தண்ணீரை நிரப்புகிற, சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாத்திரமாக அந்த பாத்திரம். 2வது கச்சாடி. இருந்த இடத்துல பிடிச்சு வச்சா சொல்ல வேண்டான்னு விட்டேன். அதே இடத்துல புத்துக்கு அது மாதிரி அப்படியே உட்காந்து. ஆனா கிருபைகளை அள்ளி கொடுக்கிற பாத்திரம். தண்ணீரை எது நிரப்பப்படுகிறதோ இயேசு கிறிஸ்துவினாலே அதை மதுரமாக்கி கொடுக்கிற பாத்திரம் அது. வெறுமையா இருக்க உங்க பாத்திரத்தை, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே வழியும் பாத்திரமா கையுமே வேதத்தில் காத்தமல்வா இயேசுவை போற்றிடுவே என்னையும் அகில பாத்திரமா கொள்ளுமே. எவ்வளவு அழகா இருந்தது. பேசுறதுக்கே தெரியாது. நான் என்ன கலைஞரா? இன்பார்ன் டேலண்ட் உள்ள இல்லை. எப்ப ரட்சிக்கப்பட்டனோ அடுத்த 2வது நாள் பேசுறதுக்கு ஞான வரத்தை கொடுத்தா இன்னைக்கு வரும் பேசிக்கிட்டே தான். நான் ஸ்டாப் தான். தனியா பேசினாலும் நான் ஸ்டாப். அதுக்கு அடிக்கடி கேட்பேன், இங்க போன் பையன் நீங்க சொல்லியிருக்கேன். நான் பாட்டு பேசிக்கிட்டே இருப்பேன். 3 hours சொன்னாலும் பேசுறேன். அது தேவன் கொடுத்த கிருபை. வராங்க உங்களை அப்படிதான் நிரப்பி இருக்கிறார்.
உங்களை வெறுமையான பாத்திரமாக வைக்கல. பாடுகிற தாளந்து கொடுத்திருக்கலாம், ஞான வரங்களை கொடுத்திருக்கலாம், தீர்க்கதரிசன வரம் கொடுத்திருக்கலாம், வெளிப்பாடு வரம் கொடுத்திருக்கலாம், வேதத்தை வியாக்கியானம் பண்ணக்கூடிய வரங்களை கொடுத்திருக்கலாம், கர்த்தர் உங்க குடும்பத்தை நன்றாக நடத்தக்கூடிய ஞான வரத்தை ஆண்டவர் தந்திருக்கலாம். ஏதோ ஒன்று ஆண்டவர் நம்மை நிரப்பிப்பதை மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். இது தன்னில் வாங்குகிறதை மட்டுமல்ல, வந்ததை மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு பாத்திரம். என்றால் இயேசு அதை நிரப்புகிறார். ஆண்டவர் இயேசு தமது ஆவியினால் உங்களை நிரப்புகிறார், வல்லமையினால் நிரப்புகிறார், கிருபையினால் நிரப்புகிறார், இரக்கத்தால் நிரப்புகிறார், அபிஷேகத்தால் நிரப்புகிறார், வரங்களால் நிரப்புகிறார், தரிசனத்தால் நிரப்புகிறார், வாக்குத்தத்தங்களால் நிரப்புகிறார். வாக்குத்தத்தங்கள் பெற்றிருக்கீங்கல்ல, அது நிறைவேறும். வாக்குத்தத்தங்களால் நிரப்புகிறார். ஆண்டவர் அது மாத்திரமல்ல, தரிசனங்களால் நிரப்புகிறார். நிரப்பப்படுகிற எதுவோ மற்றவர்களுக்கு என்று அது கடந்து ஜீவத்தன் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். அது நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்றாக இருக்கும். தாவீதை குறித்து ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை உண்டு. தம்முடைய ஜனத்தின் நிமித்தம் கர்த்தர் தன்னை உயர்த்தினார் என்று அவன் கண்டான். ஏன் ஒரு கிருபை எனக்கு தாரார், ஏன் ஒரு வரம் எனக்கு தாரார், ஏன் ஒரு அபிஷேகம் தருகிறார், ஏன் ஒரு டிவி ஊழியம் தருகிறார் என்றால் ஜனத்திற்கு அது கடந்து போக வேண்டும். அது எனக்குள் மட்டும் இருக்கக்கூடாது. அது கொடுக்கிற வாங்கிறதை பார்க்கிறோம். கொடுக்கிறது எதை கொடுக்கிறோம்? பணம் மட்டும் இல்லை, நேரத்தை கொடுக்கலாம், பலனை கொடுக்கலாம், நமக்குள்ள இருக்க ஞான வரங்களை கொடுக்கலாம், நமக்குள்ள இருக்க அபிஷேகத்தை கொடுக்கலாம். ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொன்றையும் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க, அதை ஊத்தும் போது தண்ணி, எடுக்கும் போது ரசம். அது எப்படி நீங்க பாத்தீங்களா? அது எப்படி நீங்க சொல்றீங்க? ரசமா இல்லைன்னா கொண்டு போய் கொடுங்கன்னா என்ன அந்த ஆளு ஏன் சரியாதான் அந்த ஆளு தண்ணியை ஊத்திட்டு தண்ணியை கொண்டு போய் அவன் என்ன நினைப்பான்? என்ன நினைப்பார் சொல்றேன். நான் இங்க தண்ணியை கொண்டு போய் ரசனும் பிரசாதத்தை கொடுத்தா என்ன சொல்றாரு? நல்லதானே இருந்தாரு, நேற்று நல்லா இருந்தாரு, நீங்க என்ன வந்து ஏன்னா அற்புதங்கிற பேர்ல பெங்களூர்ல இது நடந்தது சார். பார்த்தாங்க சர்ச்சில், டிவியில பார்த்திருப்பீங்கல்ல. ஒரு பாட்டை கொடுத்துட்டு பார் ஏசுநாதர் இப்பொழுது இதை காஞ்சதமா மாற்றிட்டார். ஒரு பிளேட் கொடுத்தான், அது குடிச்சாமா. நிறம் மாறல, என்ன மாதிரி இருந்தா டப்புன்னு கேள்வி. நிறம் மாறல, நிறம் மாறணும் இல்ல. கொண்டு போய் பந்து தண்ணியை கொண்டு வந்து கொடுத்துருக்க. ஏன்னா நான் சொல்றதுக்கு அதுக்கு ஆதாரம் இருக்கு. யோவான் 2 அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட. புரியுதா? திராட்சை ரசம் அது மாறிட்டு சார். இவன் கொண்டு போய் கொடுக்காங்க. என்னதான் அவ்வளவு பெரிய பார்த்தாங்க. வருத்தப்படாதுங்க, ஏமாந்து போகாதீங்க. திராட்சை ரசமாக மாறிச்சா, கலர் மாறல. ஆனா குடிச்சிட்டு திராட்சை ரசமா இருக்குன்னு சொல்றேன். நீங்க சொல்ற நான் எப்படி நம்ப? அதுவல்ல அற்புதம். வாழ்க்கை மாற வேண்டும். உடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்க வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிப்பு நிறைந்த வாழ்க்கையாக மாறும். ருசியுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறும். இதுவரைக்கும் நான் கோபப்படுகிறவனாக இருந்தேன், இனிமேல் சாந்த குணம் உள்ளவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன். இதுவரைக்கும் நான் பெருமை உள்ளவனாய் இருந்தேன், இனிமேல் மனத்தாழ்மை உள்ளவனாய் வாழ பிரயாசப்படுகிறேன். இதுவரைக்கும் தாங்கிற 2 அட்டை 2 குமாரத்தியா அட்டைக்கு இருந்தது போல தான் இருந்தேன். இப்ப நான் கொடு என்று கொடுக்கிறவனாக மாற.
இதுவரைக்கும் நான் வெறுமையான தண்ணீரால் வெறுமையான வாழ்க்கையா இருந்தது, இனிமேல் ருசியுள்ள திராட்சரசமாக நான் மாறுவேன். இயேசுவில் வந்தா எல்லாம் மாறியா, என் வாழ்க்கை மாறி இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்க. நீ கவனமா பேசணும், நீ சரியாக பேசணும், உன் சொல் கரெக்டா இருக்கணும், தகுதி இல்லாத வார்த்தை வரக்கூடாது. திருத்திக் கொண்டே இருக்கிற தெய்வம் தான் இயேசு. ஏன்னா நாம் ருசி உள்ளவளாக இருக்கணும், நான் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவளாக இருக்கணும், நான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக நான் இருக்க வேண்டும். எனக்கு மட்டும் ஆசீர்வாதம் அல்ல, ஆசீர்வாதம் என்பது நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். ஆமாயா, நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், உங்க மூலம் இன்னொருவரும் ஆசீர்வாதம். சொல்லுங்க, ஒரு சர்ச் ஆஃப் கிரேஸ் இருக்கு, அங்கதான் போறேன், நீயும் வா, நீங்களும் வாங்க. கூப்பிடுங்க, வந்தவரை நான் பார்த்துக்கிறேன், அவரை நிக்க வைக்கிறதா விரட்டுறா இருக்கிறது நான் பார்க்கிறேன். சத்தியத்தை சத்தியமாக சொல்லும் போது சத்தியத்தை நேசிக்கிறவர்கள் இருப்பார்கள். ஒரு பெரிய ஊழியக்காரர் தான் எழுதி இருக்கிறார், நீ எப்பொழுதும் சத்தியத்தை பேசிக்கொண்டே இரு, சத்தியத்தை விரும்புகிற ஜனம் உங்களை இருந்துகிட்டே இருக்கும், சத்தியத்தை விரும்பாத ஜனம் உங்ககிட்ட இல்ல, அது வேலைக்கு போயிட்டே கவலையே படாதங்கிறார். ஒரு மூத்த ஊழியக்காரர் எழுதினதை நான் பார்த்தேன். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை ருசி உள்ளதாக மாற்ற இப்ப இந்த பாத்திரம் இருக்கிற இடத்துலதான். நீங்க என்ன மிஷனரி ஊழியம் போக முடியுமா? நானே ரிட்டையர்ட் ஆன பிறகுதான் போனேன், இப்போ போக முடியல. ஆனா இருக்கிற இடத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். உங்களுடைய ஜப ஜீவியம் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். நீங்கள் இருந்த இடத்தில் இருந்து நீங்கள் சுவிசேஷத்தை சொல்வது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, இது போன இன்னும் நேரம் போயிடும். அடுத்த ஒரு பாத்திரம், ஒரு 15 நிமிஷத்துல முடிச்சுவேன், நல்ல வளர்ப்பு. இன்னொரு பாத்திரம், இந்த பாத்திரம் என்ன, சாதாரண ஒரு பாத்திரம், பெருசும் கிடையாது. முதல்ல குடம் ஒரு சின்னது சைஸு, அடுத்தது பெரிய 2-3 குடம் பிடிக்கிற ஒரு கச்சாடி, என்ன வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது ஒரு சாதாரண ஒரு கப். இது தண்ணியை சுமக்காது. ஏசுநாதர் சொன்ன, ஆண்டவர் சொன்ன ருசியுள்ள ரசத்தை சுமந்து கொண்டு போகும். இது ஒரு கனவீனமான பாத்திரம் தான், வெளியே தானே கிடந்தது. நான் வெள்ளி தமிழ்நாட்டிலே கொண்டு போயிருப்பாங்க. அது கல்யாணம்னா உள்ள வச்சு பூட்டி இருக்கும், எவன் கண்ணியும் பட்டு. ஆமா ஐயா, உள்ள வச்சு பூட்டுங்க, எவன் கண்ணியும் வச்சுருங்க, கர்த்தர் ஆச்சரியம். அதெல்லாம் நான் குரானே சொல்ல மாட்டேன். நற்கிரியை நம்மளே காணப்படும் பொழுது உங்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்திற்க பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் யாருக்கு முன்னால பிராதிக கடவுள் ஜனத்துக்கு முன்பாக. எதை கண்டு? என் பிரசங்கத்தை கண்டா? என் பிரசங்கத்தை கண்டாய் இல்ல, நற்கிரியை கண்டு. 5:16 பக்கம் 6, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்திற்க பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் முன்பாக. நற்கிரிகளை செய்வதில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோம். நற்கிரியை செய்வதில் ஐஸ்வர்யம். நாங்களே ஐஸ்வர்யவான் ஆகணும் எப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நீங்க நற்கிரியில் ஐஸ்வர்யவான்னு சொல்றீங்கள, இது என்ன அப்படின்னு நினைத்தால் 1 Timotheus 6:18 பக்கம் 290, நன்மை செய்யவும் நற்கிரியில் ஐஸ்வர்யமாகவும் தாமாய் கொடுக்கவும் உதார குணமுள்ள இருக்க என்று சொல்லி வருகிறது. நற்கிரியில ஐஸ்வர்யவான்களாக இருக்க. ரெண்டாவது, பந்திக்கு முந்து படைக்கு பிந்துமா. எவர் பந்திக்கு பிந்துனாங்களோ
அவங்க பூரா ருசியுள்ள திராட்சரசத்தை குடிச்சிருக்காங்க. அப்படிதானே? அப்படியே பிரசங்கம் பண்ணும்போது கொஞ்சம் கற்பனைக்குள்ள போய் வந்தா தான் அது ருசியா இருக்கும். கல்யாண வீட்டுல கூட்டம் வந்துட்டா அவன் எப்படி பாயசம் சாப்பிடுவான்னு எட்டி பார்த்துக்கிட்டேன். அவனுக்கு வைத்த வலிச்சிடும், போய் நிக்காதீங்க. ஐஸ்வர்யவான்கள், நான் ஐஸ்வர்யவான். எதுல ஐஸ்வர்யமா இருக்க விரும்ப? கிரியையிலே நான் ஐஸ்வர்யவானாய் இருக்க விரும்புகிறேன். ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, விதைக்குவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, துன்பப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதிலே நற்கிரியை செய்து ஐஸ்வர்யவானாய் இருக்கிறது. ஆகவே அந்த காணவர் கல்யாண வீட்டுல 3 பாத்திரமும் இணைந்து செயல்பட்ட போது அந்த அற்புதம் ஜனங்களை போய் சேர்ந்தடை. ஒரு குடும்பம் இணைந்து செயல்படும் போது அங்கே தேவ பிரசன்னங்கள். ஒரு சபை இணைந்து செயல்படும் போது தேவ சமாதானம் நிரம்பி இருக்கும். இப்படிப்பட்ட இந்த பாத்திரங்களோடு இன்னும் என்னென்ன பாத்திரங்கள்லாம் இருக்கிறங்க ஒரு 10 நிமிஷத்துல சொல்றேன், முடிஞ்ச குறித்து வச்சுக்கோங்க. ரோமர் 9:23 வேகமா வாத்திங்க, கடந்து போயிட்டே இருப்போம், நேரமாகுது. கிருபா பாத்திரம் 9 தாம் பக்கம் 218 தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல். கிருபை நிறைந்த பாத்திரம் யார்? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபை பெற்றவரே, நீ வாக்கியவெளி கர்த்தரால் சொல்லப்பட்டவர்கள் உனக்கு நிறைவேறும். எது இருக்கோ இல்லையோ சார், கிருபை நிறைந்த வாழ்க்கை உடையவர்களாக இருக்கிறோம். நாம் கிருபை பெற்றிருக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஆகவே நமக்குள் தேவ கிருபை இருக்கிறது. தேவ கிருபையை சத்தியத்தினால் அறிந்து கொண்ட நாள் முதல் கொலோசையர்ல வருகிறது. அப்படியே தேவ கிருபை பெற்ற ஜனம் நாம் அது மறந்து போகக்கூடாது. அவன் நம்முடைய அந்த கிருபையை நாம் ஆராதிக்கிற தேவன் சகலவித கிருபையும் பொருந்திய தேவன். இடம் எங்க இருக்குன்னு சகலவித கிருபையும் பொருந்திய தேவன் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதுல வரும்போது சொல்லப்பட்டிருக்கிறது 8ஆம் வசனம், மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகளாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய். சகலவித கிருபையும் அவர்கிட்ட இருக்கு. வேலைக்கு வேணுமா கிருபை இருக்கு, சமைக்கணுமா கிருபை இருக்கு, பாடணுமா கிருபை இருக்கு, செய்து கொடுக்கணுமா கிருபை இருக்கு, ஆத்மா ஆதாயம் பண்ணணுமா கிருபை இருக்கு, ஊழியம் செய்யணுமா கிருபை இருக்கு, டிவியில பேசணுமா கிருபை இருக்கு, எல்லாத்துக்கும் கிருபை. இந்த கிருபை நம்மளை பெருக செய்ய பார்க்கிறோம். 2வது சங்கீதம் 116:13 நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச போது, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன், கர்த்தர் செய்த எல்லா உபகாரத்துக்கு நான் என்னத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ரட்சிப்பின் பாத்திரம் அதான் கிருபா பாத்திரம். இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும், வஸ்திரம் விலகாதபடிக்கு அதை காத்துக்கொள்ளணும். ரட்சிக்கப்பட்டது பெரிய ஆசீர்வாதம். ஒரு குடும்ப ரட்சிப்பு அந்த குடும்ப தலைவன் அல்லது குடும்ப தலைவி அல்லது பெற்றோர் கையில தான் அது இருக்கு. விசுவாசியோ முன்விட்டாரோ ரட்சிக்கப்படுவேன். நான் ரட்சிக்கப்பட்ட போதும், நான் பல்லத்துக்கு போன போதும் வாக்கு தத்தம் இருக்கு, அது பாட்டுக்கு இருக்கும்னு சொல்லி அவபக்தியாய் வாழ்ந்தால், ஒழுங்கீனமாய் வாழ்ந்தால், நிர்விசாரமாய் வாழ்ந்தால் ரட்சிப்பும் குடும்பத்தை விட்டு தள்ளி போயிட்டு கிட்ட வர அதெல்லாம் நடக்கும். அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். கண் கூட நான் பார்க்கிறேன். ஆனால் தான் நான் அவ்வளவு ஆதங்கப்பட்டேன். குடும்பங்கள், சபையில் இருக்க குடும்பங்கள் ரட்சிக்கப்படலையா? வாலிப பிள்ளைகள் ஏற்றுவை ஏற்றுக்கொள்ள கத்தா ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு சொல்றோம். ரட்சிப்பு அவ்வளவு முக்கியம். இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும்னா மார்பாடம் சந்தை விட்டு விலகி உங்களை
ரட்சித்துக் கொள்ளுங்க. சும்மா எல்லாரும் சொல்றதுல கை கொடுத்துட்டு போக முடியாது. எல்லாம் சொல்றது ஏற்றுக்கொண்டாங்க. யூடியூப்ல நல்ல ஃப்ரெண்ட் அவருக்கு வாரணாசியில ஊழியர், அவர் எழுதின ஒரு எழுத்தை பார்த்தோம்னா இவருக்கு எதுக்கு இது சாம சுவிசேஷ வேலை செஞ்சுட்டு போறார், தெரியலன்னா விட்டுறணும். வசனம் புரியலையா விட்டுருங்க. அதுல போய் நின்றுகிட்டு ஆர்கியூ பண்ணிக்கிட்டு தேவையில்லாததை அவர் எழுதியிருக்காரு. பிறகு அவரு வாசிக்கிறத விட்டுட்டேன். தெரியலையா இது எனக்கு தெரியல. சிலர் சொல்றாங்க வெளிப்பிரதம் 6ஆம் அதிகாரம் எடுத்து தெரியும் சொல்லி இந்த அவசரத்துக்கு அர்த்தம் எனக்கு தெரியாது. 35 வருஷமா வாசிக்கிறேன், தெரியாது. அதான் வேணும். நம்மை களப்படுத்தாத படிக்கு நாம் மாறுபாடான சந்தையை விட்டு விலகி ரட்சித்துக் கொள்ளும். சரி, அப்போஸ்தலர் 9:15 வாசிங்க. நான் சொல்றேன். அப்போஸ்தலர் 9:15 அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் நீ போ புறஜாதிகளுக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கும் என் நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கு. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் ஐயா. தேவன் உங்களை தெரிந்து கொண்டே இருக்கிறார், குடும்பத்தை தெரிந்து கொண்டே இருக்கிறார், தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு தெரிந்து கொண்டே இருக்கிறார். உங்களுடைய வேலை செய்தாலும் அல்ல தேவ சித்தம் இருக்கணும், அவ்வளவுதான். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், எனக்கு தெரியும். என் அழைப்பு எனக்கு தெரியும், என் தெரிந்து கொள்ளுதல் எனக்கு தெரியும். என் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதி பார்க்கும்படிக்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்ய, வேலை விட்டுட்டு ஊழியத்துக்கு வராதீங்க. எனக்கு பாஸ்டர் விக்டர் அடிக்கடி சொல்லி சொல்லி என்ன நடத்துற அதே வார்த்தை தான் சொல்றேன். உங்க வேலையை நீங்க கேட்க, வேலை ஆத்மா பாரம் இருக்கிற வேலை விட்டுட்டு நீங்க ஊழியத்துக்கு வர வேண்டாம். காலம் வரும்போது என்ன தருவார். ஊழியத்துக்கு அழைப்பு இருந்தால் வாருங்க, அழைக்கப்பட்டால் ஒழிய. நான் அழைத்த ஊழியத்துக்கு பவுலையும் பண்ண பார்த்து பிரித்து விடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அடுத்தது நாம் பார்க்க வேண்டுமானால் 2 தீமோத்தேயு 2:21 உபயோகம் உள்ள பாத்திரம். 20 ஆகையால் ஒருவன் எவ்வளவு விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானது. உபயோகம் உள்ள பாத்திரம் எப்படியா இருக்கும்? எனக்கு ஒரு ஊழியக்காரர் சொல்லி விட்டார், நீ தேவனுக்கு என்று எப்பொழுதும் அவைலபிலிட்டியா இரு. அதாவது அவைலபிள் என்ற தமிழ்ல எப்படி அத அர்த்தம் ஆயத்தம் இல்லை, அவைலபிள் கிடைக்கக்கூடிய விதத்துல. சிம்சோன் தானே, திடீர்னு 1000 பேர் வந்துட்டாங்க, கையில பட்டம் இல்லை. ஒன்னே ஒண்ணு கிடைச்சது, என்ன இருந்தது? கழுதையின் தாடை இருந்தது, அதை எடுத்துட்டான். அதான் அவைலபிள். அந்த நேரத்தில் பெறக்கூடியது. அதை எடுத்து 1000 பேரை வெட்டி சாதிச்சு. உங்களுக்கு எவ்வளவு திறமை இருக்கட்டும், எவ்வளவு ஞானம் இருக்கட்டும், அது பெருசு இல்லை. அவைலபிளா இருக்கீங்களா? ஒரு பாட்டு பாடுறதுன்னா நான் பாட மாட்டேன், எனக்கு வெக்கமா இருக்குன்னா யூ ஆர் நாட். என்ன பாட சொன்னா நான் பாடிப்பேன், நீங்க கேட்கறதா இருந்தா. நான் ஒன்னு இப்படிதான் கார்ல போகும்போது நான் பாட என் மக கேட்க, நீர் பாடுன்னு அவர் வருவாரா? நான் பாடுன்னு அவர் வருவார். அந்த நிச்சயம் எனக்கு இருக்கு, அதான் பாடு. அவ சும்மா கிண்டலா கேட்டா, நான் சீரியஸா சொன்னேன், நான் பாடுனா கர்த்தர் வருவார். ஒரு நாள் பிந்தி போயிட்டேன். நான் இருந்த சர்ச்சில் எப்போதும் 8:30 மணினா 8:30 மணிக்கு போயிடும். 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. அடிச்சு 12 போயாச்சு. போய் உட்கார்ந்த உடனே என்ன லேட், நான் வந்த பிறகுதான் கர்த்தர் வருவார். அவருக்கு வந்தது கோபம். ஏன் சொல்லணும், நீயும் சொல்லணும், நான் வேண்டாம் சொன்னேன். பக்கத்துல இருக்கிற சிரிக்காரு. பாரு, ஏதோ லேட் ஆயிட்டு வந்துட்டேன், சாரி கேட்டுக்கிறேன், அடுத்த ஆளா வர மாட்டேன். அதுக்கு என்ன லேட்டுங்கிற, நான் வந்தாதான் கர்த்தர் வருவார். அப்படி சொல்லி பாருங்க பாருங்க. நீர் என்ன பாட்டு பண்ணா நான் வந்த பிறகு அவர் வருவாருன்னு. நான் அப்படி வைக்க மாட்டேன். நான் வரும் முன்னால நீர் இங்கே இருக்கணும். என் சமூகம் உனக்கு முன்பாக, என் தயெல்லாம் உனக்கு முன்பாக, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பார்.
கர்த்தர் நமக்கு முன்னால போகும். என்ன உபயோகமுள்ள பாத்திரம். எனக்கு கற்றுக் கொடுத்தது அப்படிதான். ஒரு ஊழியக்காரன் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் உடனே ஊழியத்துல நீ அதை செஞ்சு சிந்ததோ பெருசோ எதுவும் நினைக்காத அவைலபிள். நீ எப்போதும் தேவனுக்கு பெறக்கூடிய இடத்துல இருந்துகிட்டே இருந்த. இத்தனை வருஷம் 47 வருஷம் அதான் செய்துகிட்டே இருக்கு. நீங்களும் இருங்க. இல்லாதவர்களை இருக்க போல அழைக்கிறது. எல்லாம் பிரசங்கம் பண்ண தெரியும் நினைக்கிறீங்களா? ரட்சித்தார் கொடுத்தார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல நாங்க நல்ல ஸ்வீட்டா பாடுற ஆட்கள் ராகம் அதுக்கே துணைக்கு பிரசாதத்தை பிடிக்க வேண்டியது இருக்கு. ஆனா அவைகள் நீ அதுக்கு எனக்கு திடீர்னு பாட்டு நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆண்டவரே சில பாட்டு நீர் கொடுத்துன்னா நம்ம தொடங்குறதே திணறி இருந்தேன் அப்படின்னு ஓடிச்சு. அதுக்கு நான் பக்கத்தில் வச்சிருக்கேன்ல சொல்ல அதான் அவரை பிடிச்சிருக்கேன். அவர் அந்த காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு பாட்டு தெரியாத பாடி முடிச்சிருவோமா? நேரம் ஆகிட்டு கடைசி பேசல உபயம் உள்ள பாத்திரத்தோட நான் முடிச்சு விடுறேன். என்ன